நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்டு. ஸ்தோத்திரம். கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லவரே, கோடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அடிமை மரத்து கர்த்தர் பேச முடியாது ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் மகிமையின் தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்ம கூட இருந்து அவர் நம்மை இத்தனை வருஷமாக நடத்தி வருகிறார். உணவு கூட தந்து பராமரித்து வருகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பராமரித்து வருகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், நம்மை கவனிக்கிற தேவன். அதனால் நம்ம ஆண்டவரை முழு இதயத்தோடு துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரரை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். காகம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். காகம் தெரியாத ஆளே கிடையாது. காகங்கள் உலகத்தில் நிறைய காக்கா இருக்குது. நிறைய பேர், நிறையா மக்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அது அப்போ பாருங்கள் சாப்பிட்டுட்டு போகுது. ஆனால் வேதத்தில் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஊழியக்காரரை இந்த காகத்தை கொண்டு போஷிக்க கட்டளை எடுத்துருக்கிறார். போஷிக்க அப்படின்னா சாப்பாடு கொடுக்க. ஒரு காக்கா சாப்பாடு கொடுத்துருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்த்தா சோத்திரம், அந்த காக்கா எவ்வளோ அழகாக சாப்பாடு ஊழியக்காரங்களுக்கு கரெக்டாக கொண்டு கொடுத்துச்சு அப்படின்னு வேதத்தில் வாசிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர், சர்வவல்லவர், மகிமையின் தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நமக்கு உணவு உடை கொடுக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். அந்த ஊழியக்காரருக்கு அவ்வளோ அழகாக காக்கா கொடுத்துருக்கிறது. இந்த ஊரில் இருக்கிற காக்கா ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற ஆகாரத்தை பிடுங்கி சாப்பிடும். சின்ன பிள்ளைகள் ஒரு வடை வச்சுருந்தா கூட அதை பிடுங்கிட்டு போயிடும். எந்த பொருள் இருந்தால் கூட அதை பிடுங்கி கொண்டு தான் சாப்பிடக்கூடிய குணம் உடைய காக்கா. அப்படிப்பட்ட காக்காவே ஆண்டவருக்கு நன்மை செய்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் எப்படி இந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்கிறது. அதனால பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர் என்று தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நமக்கு தெரியும். ஒரு வேளை சாப்பாடு தேவையா, இல்லை பணம் தேவையா, இல்லை எந்த காரியம் தேவையான்னு நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரிந்ததான். நிறைய பேர் நம்ம ஜெபித்து மூலமாக ஆண்டவருக்கு சொல்லுவோம். நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினச்சி போயிட்டே இருப்பாங்க. அப்போனா கிடைக்காது. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும்போது தான், நம்ம தேவைகளை சொல்லும் பொழுது நமக்கு எல்லா காரியமும் ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்துட்டு, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி ஏலியா சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னதான் மழை பெய்யும், ஆண்டவர் சொன்னாதான் பனியும் பெய்யும். இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுக்கு. அந்த மழை பெய்யும், ஆண்டவர் சொன்னாதான் மழை பெய்யும், ஆண்டவர் சொன்னாதான் பனி பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு திரும்ப உண்டாகி அவர் என்ன சொல்கிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையை ஒழித்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், கேரித் ஆற்றங்கரையில் நீ ஒழித்து கொண்டு இரு, அங்கே உனக்கு போஷிப்பதற்கு ஆற்றுக்கரையில் 6 காட்டுகளை யார் சாப்பாடு கொடுப்பா? எப்படி சாப்பாடு கிடைக்கும் பாருங்கள். அந்த ஆற்றங்கரையில் நீ ஒழித்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒழித்து கொண்டு இருன்னா அந்த
எலியா சும்மா இருந்திருக்க மாட்டார், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். காட்டுக்குள்ளே ஆத்தங்கரையில் அழகாக இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். உன்னை போஷிப்பதற்கு காகத்துக்கு கட்டளிடுவேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த காக்கா களவுங்கிற காக்கா தான், பிடுங்கிட்டு போகிற காக்கா, பொருளை கொண்டு போகிற காக்கா தான். ஆனால் எவ்வளோ அழகாக தெளிவாக அந்த எலியாவுக்கு போசிக்கே சாப்பாடு கொடுத்துருக்கு, உணவு கொடுத்துருக்கு பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். ஒருவேளை நம்மளுக்கு தராதவங்களுக்கு கொண்டு நம்மளை போஷிப்பார். நமக்கு யார் தரமன்னு சொல்கிறாங்களோ, யார் நமக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள் இங்கே என்ன நடக்க சொல்லி, அதே போல் இந்த எலியா போய் கேரித்து ஆற்றண்டையில் போய் ஒழித்து கொண்டு இருக்கிறார். அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. எப்படி பாருங்க, சோத்திரம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அவன் கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கியிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் செய்கிறான். ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் நடக்கும். சிலர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. பாருங்கள், கேட்காம தான் இஷ்டப்படியே செய்வாங்க. தான் இஷ்டப்படியே தன்னுடைய ஆலோசனைப்படி செய்வாங்க. மனுஷனுடைய ஆலோசனைப்படி செய்வாங்க. சிலர் மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. பாருங்க, கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான் நடக்கணும். மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கூடாது. பாருங்கள், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதையுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி மனுஷனுடைய வார்த்தைப்படி கேட்டு நடந்து நிறைய பேர் வாழ்க்கையில் பல பிரச்சனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் போஷிக்க விடாதபடி, ஆண்டவர் அவர்களை நடத்த விடாதபடி பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகளை சந்தித்து முடித்த பிறகுதான், பல பாடுகளை சந்தித்து முடித்த பிறகு, பல லட்சங்களை செலவழித்த பிறகுதான் நேர ஆண்டவரை நோக்கி வருவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம், வியாதி வந்தவங்க கூட வேதத்தில் அல்லேலூயா, நிறைய பேர் ஆஸ்பத்திரி 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியனுக்கு செலவழிச்சிருக்கிறா. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறா. பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இந்த ஏலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் போய் தங்கி இருக்கிறான். பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது காடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நம்ம கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தாயின் தகப்பனை விட்டு அல்லேலூயா உன் சொந்த ஜனங்களை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான், கர்த்தருடைய வார்த்தைப்படியே போனான். அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக ஆயிட்டான். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடச்சிருக்கு. நல்ல குழந்தையும் கொடுத்து வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் பிள்ளைகளை பலிக பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி பெருக பண்ணினார். அதுபோல் ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யம் மாறிவிட்டான். அல்லேலூயா, அப்படின்னு நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். பாருங்கள், ஒரு காக்கா கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறது. சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா குடும்பம், நோவா ஒரு பேழை உண்டு பண்ணி வைக்கிறான். பாருங்கள், ஒரு பேழை உண்டு பண்ணி வைக்கிறான் நோவா. அப்போ பேழை உண்டு பண்ணும்பொழுது மக்கள்லாம் நோவாவை களி செய்திருக்கிறாங்க. எதுக்கு இந்த வயசான காலத்தில் இவர் இவ்வளோ பெரிய பேழையை கட்டி கொண்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி. மனுஷனுடைய பாவம்
பெருகி போச்சு. அதனால் நான் அந்த அல்லேலூயா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அழிக்க போகிறேன்னு சொன்னோடனே பெரிய மழை பெய்யுது. 40 நாள் மழை பெய்யும். மழை பெஞ்சு எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு நோவாவை பார்த்து ஒரு பேழையை கட்டு, அந்த பேழைக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் பிழைத்து கொள்வார்கள் அப்படி சொல்லி நோவாட்ட சொல்லும்போது நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே பெரிய பேழை செய்துகிட்டே இருக்கிறான். அப்போ நோவா தாத்தா சொல்கிறாரு, இன்னும் 40 நாள் பூமியில் மழை என்ன செய்ய போகுது, பெய்ய போகுது, பெருமழை வரப்போகுது, தேசம் அழிய போகுது அப்படின்னு இந்த நோவா சொல்லிக்கிட்டே அவர் பேழை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் யாருமே மனம் திரும்பலை, யாருமே இந்த பேழைக்குள்ளே வரவே செய்யலை. பாருங்கள், ஒருவேளை நம்ம கூட நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம், மனம் திரும்புங்க, ஏசப்பா சீக்கிரம் வர போகிறாங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, அப்போ தான் பரலோகத்து போக முடியும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. கோயிலுக்கு வாங்கன்னா வர மாட்டாங்க, பைபிள் வாசிங்க அப்படின்னா வாசிக்க மாட்டாங்க, ஜெபிங்கன்னா ஜெபிக்கவே மாட்டாங்க. எதுக்கு? ஏன்னா உலகத்தில் எல்லாம் கிடைக்கல, அப்படி நல்ல வேலை கிடைச்சிருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, கனவு நல்ல கனவு, நல்ல சாப்பாடு, பின்ன ஏன் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அன்பு பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இயேசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி நோவாட்ட சொன்னாரோ அப்படியே எல்லா ஊழியக்காரர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஏன்னா கடைசி நாட்களில் ஆண்டோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பு தணிஞ்சு போகும், அறிவு பெருத்து போகும். மனுஷனுக்கு அறிவு பெருத்து போய்விட்டது. அல்லேலூயா. பெரிய அறிவை பெருத்துட்டு, மனுஷனுக்கு அறிவு பெருத்துட்டு, என்ன ஏசப்பா வருகை நாட்கள் சீக்கிரமாயிட்டு என்று அர்த்தம். இப்போ இந்த நோவாட்ட அவர் சொல்ல யாருமே கேட்கல. அதனால பாருங்கள், ஆண்டவர் அவர் பேழை கட்டி முடித்த உடனே இந்த நோவா குடும்பம் 8 பேர் தான் மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம எபிரேயரில் நம்ம வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் அந்த நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பேழை அப்படின்னாலே சபை என்று அர்த்தம். பாருங்கள், அந்த சபைக்கு போகிறவங்க, மனம் திரும்புகிறவங்க எப்படியாவது ஆண்டவர் இயேசு வரும்போது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பேழை அவன் கட்ட சொல்லி பார்த்தா யாருமே கேட்கல. அதனால் நோவா குடும்பம் 8 பேரையும் கட்டி முடித்த உடனே ஆண்டவர் உள்ளே போச்சொல்லி அந்த மிருகங்கள் எல்லாவற்றிலையும் ஜோடியாக உள்ளே போச்சுட்டாரு. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் முடித்தோடனே கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஏன் தெரியுமா ஆண்டவர் கதவை அடைச்சாரு? ஏன்னா நோவா உண்டு பண்ண பேழை தான் நோவாவுக்கு கதவை அடைக்க தெரியும். அவன் ஒருவேளை அடைச்சிட்டா பூமியில் மழை பெய்யுது, தண்ணியில் மிதக்கும் போது சிலர் வந்து நோவா தாத்தா எனக்கு தரங்கன்னு சொல்லி கதவை தட்டுனா திறந்து விட்டுருவான்னு சொல்லி ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார். பாருங்க, அவர் கதவை அடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நோவாவில் திறக்கவே முடியல. மழை பெய்யுது, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. அவர் நோவா குடும்பம் 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னும் மிருகங்கள் எல்லாம் ஜோடியாக கொண்டு போய் சொன்னார். பறவைகள், மிருகங்கள் எல்லாமே ஜோடியாக அந்த பேழைக்களை காக்கப்பட்டாங்க. எல்லாம் பாருங்கள், சரியான மழை பெய்யுது, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. கீழே இருக்க ஜீவ ஜந்துகள், மனிதர்கள் இருந்து எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. கடைசியில் போய் பாருங்கள், சோத்திரம், அந்த பேழை அரராத்துங்கிற மலையில் போய் தங்கிச்சு. அங்கே அந்த நோவா ஜலம் வற்றிட்டா, தண்ணி வத்திராணி பார்க்கறதற்கு ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியிட்டான். அந்த காக்கா போக்கும் வரத்துமாக இருந்திருக்கு. போகுது வருது. ஏன்னா அங்கே தங்க முடியல, தண்ணி இருக்குது, அங்கே நிற்க முடியல என்கிறத அந்த நோவா தாத்தாவுக்கு அந்த காகம் சொல்லியிருக்கு. ஆனால் நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா அந்த காக்காவுக்கு நிற்க முடியல, அதனால் தண்ணி வத்தலை, தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அது போக்கும் வரத்துமா வந்து அந்த நோவாவுக்கு செய்தி சொல்லியிருக்கு. அப்போ நிற்க முடியல அப்படி சொல்லி போயிட்டு வந்துட்டு அதனால் நிற்க முடியலன்னு பார்த்தான். அதுக்கு பின்னால் சோத்திர புறாவை விட்டான். அந்த புறா என்ன செய்து ஒலிவ இலையை கொத்தி கொண்டு கொடுத்துச்சு. பாருங்கள், இப்படி ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு காகத்தை விட்டு அந்த நோவா முதலாவது தண்ணி வத்திருக்கா வரலையான்னு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்காரு. இங்கே இந்த எலியாவுக்கு ஆண்டவராய் தெய்வம் காகத்தை கொண்டு போஷித்து இருக்கிறார். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, என்ன அழகாக தெளிவாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும்
சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எவ்வளவு தெளிவா! ஒரு பெரிய எலியா, ஒரு தீர்க்கதரிசி, 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பாக கர்த்தரே தேவன் நிரூபித்து காட்டினவன், வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினவன். அந்த எலியா நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். பாருங்கள், அந்த எலியாவை போஷிக்க ஒரு காக்காவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அழகா அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலும் காலையிலும் கொண்டு கொடுத்துருக்கு பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அந்த எலியா மாதிரி ஆண்டோடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்தால் கண்டிப்பாக நமக்கு அப்பமும் இறைச்சியும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா! அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் போஷித்து நம்ம குடும்பத்தை நடத்துகிறவர். சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, கடன் ஆயிட்டு, இல்லை எங்களுக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, கணவனுக்கு வேலை கிடைக்கலையே, சாப்பிட முடியாது போல அப்படின்னு கவலையோடு கூட இருக்கீங்களா? கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு காகத்தை கர்த்தர் வைத்திருப்பார். காகம் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்திருக்கு பார்த்தீங்களா? பெரிய ஊழியக்காரனை போஷிக்க அப்பவுமே இறைச்சி கொடுத்துருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமா? ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்கு ஜெபிக்க வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் காணிக்க கொடுக்குறோமா? நல்லா நினச்சி பார்ப்போம். அந்த ஒரு காக்கா, யாரிடமும் கொடுக்காத காக்கா, அது யார்கிட்டேருந்து பிடுங்கி திங்குற காக்கா, யாரும் வெளியே சாப்பாடு போட்டால் தான் சாப்பிடணும். அப்படிப்பட்ட காக்காவை அந்த காட்டுக்களை, அந்த கேரித்த அண்டையில் அந்த எலியாவுக்கு பாருங்கள் எப்படி அப்பவும் இறைச்சி கொடுத்துருக்கு பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, நம்மளும் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்களை போஷிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க உண்மைகளை தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காக்கா போல, காகத்தை போல எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்ய அல்லேலூயா அனுக்கிரம் பண்ணுங்க ஏசப்பா அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, இந்த நோவாவுக்கு தண்ணீர் வத்தலைன்னு சொல்லி எவ்வளோ அழகாக தெளிவாக போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா அங்கே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, தண்ணி இருக்குது அப்படி சொல்லி போயிட்டு வந்திருக்கிறது. அப்படியே சோத்திரம் காகத்தை கொண்டு ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார், கொடுக்குற ஊழியத்தை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே தண்ணி இருக்கிறா இல்லையானி நோவா அறியும்படி அந்த காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த காகம் செய்த ஊழியத்தை நாங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு காலையிலே அப்பமும் இறைச்சி கொடுத்துருக்கு, மாலையிலே அப்பமும் இறைச்சி கொடுத்துருக்கு. எப்படி காக்கா எப்படி ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் சொன்னதை செய்ததுனால அவனுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த பேழையை கட்டுறதுனால தான் அவன் குடும்பம் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, தண்ணி இருக்குதா என்று அறியும்படி காகத்தை வெளிவிட்டிருக்கிறான். போக்குவரத்து போயிட்டு அது உணக்க முடியல, அப்போ தண்ணி என்ன வத்தலை அப்படின்னு நோவா நினச்சிருப்பான். அப்படி ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வர அந்த காக்கா அல்லேலூயா. அதுபோல் நம்மளும் நல்ல செய்தியை சொல்லும்படியாக ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் கூட காகத்தை போல் அந்த குடும்பத்தை போஷித்து நடத்துங்க ஏசப்பா. கஷ்டப்படுற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, ஒரு வேளை குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சா, ஒரு வேளை நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய முடியும், அடுத்த நாள் என்ன செய்ய முடியும், எங்கள் வீட்டில் சரியான வேலை இல்லை, கணவனுக்கு வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, நான் என்ன செய்வேன்னு சொல்லி வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு போஷிக்க கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒரு காக்கா கூட கொண்டு கொடுத்துச்சு, யார்கிட்டையும் கொடுக்காத. அதே போல் ஆண்டவரே சோத்திரம், யாருக்கும் கொடுக்காத மனுஷனை கொண்டு கூட நீங்கள் போஷிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்குறக்கா தோத்துறோம். ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அருமையான பிள்ளைகளுக்கு அப்படி அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. கரத்திலே தாழ்த்துறே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஏசப்பா. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியான பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபையினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். கருத்திலே தாழ்த்திலே ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டோடைய கருத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. அருமையான இந்த பிள்ளைகள் இந்த டிவி மூலமாக ஆண்டோடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அப்படி குடும்பத்தையும் ஆசீர்வைக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் இந்த டிவி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மேற்கில்
மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பெருகத்தக்கதாக இந்த செய்திகள் இன்னும் டிவி மூலமாக நிறைய பேருக்கு போகத்தக்கதாக உதவி செய்யுங்க. செல் மூலமாக நிறைய பல லட்சங்கள் பேருக்கு போய் கொண்டு இருக்கிறதப்பா. இது அனைவரும் பார்க்கட்டும் ஏசப்பா. பல லட்சங்கள் இந்த டிவியில் இந்த செல்லில் இந்த செய்தியை கேட்கட்டும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யக்கா தோத்துறோம். அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. இந்த காக்கா கூட ஊழியம் செய்திருக்கிறது. மனுஷன் நிறைய பேர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறாங்க. மனுஷன் ஊழியம் செய்யாமல் இருக்கிற மனுஷனை அல்லேலூயா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது பயன்படுத்துங்க. இன்னும் கர்த்தரை தாழ்த்திரி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.